அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் சவுந்தரபாண்டியோட வேட்டியை கொடியா கட்டி பறக்க விட்டுருக்காங்க. இதை பார்த்த வெட்டுக்கிளி அண்ணே உன் மாமனார் வேட்டியை அப்படியே பஞ்சா பறக்குது போ அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஏத்துனது யாரு சண்முகம் அல்ல. என்ன பிரசிடண்டே யாரை சமாதானப்படுத்துறதுக்கு வெள்ளக்கொடி ஏத்திருக்கீங்கன்னு ஊர்க்காரங்க கேட்குறாங்க. அண்ணே இது யாரையும் சமாதானப்படுத்துறதுக்கு இல்லை, சண்டையில் வெற்றி பெற்றதுக்கான வெற்றி கொடி இதுங்கிறாங்க சண்முகம். அண்ணே எல்லாருமே கொடியை வீட்டுக்கு முன்னாடி கட்டி பறக்க விட்டு வேடிக்கை வைப்பாங்க. ஆனால் எங்க அண்ணன் அவங்க மாமனாரோட வேட்டியை உரிமையில கொடியா கட்டி பறக்க விட்டுருக்காரு. அப்ப எவ்வளவு சாமர்த்தியவனை பாருங்க. அட அதனாலதான் அவர் அண்ட்ராய்டோட ஓடுனாரா ஊருக்குள்ள எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நான் பார்க்காம விட்டுட்டேன் சண்முகங்கிறாங்க. சண்முகம் என்ன இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் பிரசிடண்ட், அவர் வேட்டி இப்படி கொடியா பறக்குது, நாங்க ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டுமான்னு கேட்குறாங்க. அட என்ன நச்சி இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க, எல்லாரும் பிரியப்பட்டவங்க எல்லாரும் போய் எடுத்துக்கோங்க போங்க அப்படின்னு சண்முகம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு 7-8 பேர் போய் அந்த வேட்டிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கொடியை செல்ஃபியா எடுத்துட்டு இருக்கிறாங்க. பரணி வராங்க. டே என்னடா இது வேட்டியை உருவுனது மட்டும் இல்லாம இப்ப கொடியா பறக்க விட்டு இப்ப விழாவா நடத்திட்டு இருக்கிறியா, உனக்கு எவ்வளவு திமிர் இருக்குன்னு கேட்குறாங்க பரணி. நீ எவ்வளவு கண்டிஷன் போட்டிருப்ப அப்படின்னு சொன்னதும் ரோல் நம்பர் 1 அருவாள் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு நீ சொன்ன, பட்டு போய் அடிக்கக்கூடாது, இடி விழுந்த மாதிரி போய் கத்தக்கூடாது, ரோல் நம்பர் 4 எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி பொறுமையாக போகணும்னு நீ தானே என்கிட்ட சொன்னேன்னு கேட்குறாங்க சண்முகம். நானும் சமாதானமாக போகலாம்னு தான் நானும் போய் பார்த்தேன். ஆனால் அவரே தான் வந்து வேட்டி வேணுமான்னு கேட்டார். சரி மாமனாரே வழியை கேட்குறானேன்னு நானே விட்டுட்டு வரணும்னு அதுதான் அவர் வேட்டியவே உருவிட்டு வந்துட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குங்கிறாங்க சண்முகம். அது மட்டுமா சேலை வேணுமான்னு கேட்டாங்க. பெரியத்தா சேலையை கூட உருவலன்னு தான் பார்த்தோம், அதையும் கொண்டு வந்து இன்னொரு கொடியில் கட்டி பறக்க விட்டுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கு பாருங்க மதனிங்கிறாங்க வெட்டிக்கிளி. சரி அது வேண்டாமே இதே போதும்னு நாங்களும் வந்துட்டோங்கிறாங்க சண்முகம். டேய் உன்னை எல்லாம் சொல்லி திருத்தவே முடியாது போங்கடா அப்படின்ட்டு போறாங்க பரணி. என்னல பரணி கோமா போறியா, ஏன் இந்த அன்பு ட்ரீட்மெண்ட் வேண்டான்னா பெரிய அருவாலை எடுத்துட்டு போய் உங்க அப்பனை கொத்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரட்டுமாங்கிறாங்க சண்முகம். டேய் கொத்துவேடா கொத்துவ, இந்த மாதிரி திமிழெல்லாம் உனக்கு எங்க இருந்துதான் வருதுன்னு எனக்கே தெரியலைங்கிறாங்க பரணி. நீ தான் வெட்டக்கூடாது கொத்தக்கூடாது கோவப்படக்கூடாது எதிர்க்கக்கூடாதுன்னு நீ சொல்லிட்டு அப்படின்னா இப்படி அன்பா ட்ரீட்மெண்ட்டை தானே கொடுத்தாகணும், வேற என்ன செய்ய சொல்ற நீன்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாண்டா சில நேரம் நல்ல விதமா பேசுற, சில நேரம் நான் சொல்றது எல்லாம் கேட்டுக்கிட்டு நல்ல பிள்ளையா இருக்கிற, சில நேரம் என் மேல கோவப்படுற, சில நேரம் நான் பேசவே முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கிற, முதல்ல வலிய விடுங்கிறாங்க. சண்முகம் வலிய மறிக்கிறாங்க. அப்ப பரணி தள்ளி விட்டுட்டு இந்த பக்கம் போய் இடிச்சுக்கிறாங்க. மண்டையில அடிச்சதும் ஊன்னு கத்துறாங்க. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. முதல்ல உன்னாலதான்டா, உன்னாலதான் இப்படி மண்டையில அடிபட்டுருச்சு பாருங்கிறாங்க பரணி. ஏய் நீயா என்கிட்ட விலகி போய் மண்டையில அடிச்சுக்கிட்டு இப்ப என்னை சொல்றியா, ஏய் எங்க அப்பா வேட்டிய உருவி வெளியில வாசல்ல கொடியா பறக்க விட்டுருக்க, அதை பார்க்க முடியாம தான் நான் உள்ள கோவமா வந்தேன், மறுபடியும் உன்னை சமாதானப்படுத்தி கோவப்பட்டு நான் போய் மண்டையை இடிச்சுக்கிட்டேன், தப்பு உண்மையிலதான்டா. டே வெட்டிக்கிளி மதினி சொல்கிறதுல லாஜிக் இருக்கான்னு கேட்குறாங்க சண்முகம். ஆமாம்மா உங்ககிட்ட பேச போய் தானே மதினி போய் மண்டியில் எடுத்துக்கிட்டாங்க, லாஜிக் இருக்குங்கிறாங்க வெட்டிக்கிளி. சரி சரி இரு ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிடணும் தன்னோட துண்டில் வாய் வச்சு ஊதி அதை ஒத்தரம் கொடுக்க போகிறாங்க. டேய் நீ என்னடா பண்ணுறேன்னு கேட்குறாங்க பரணி. ஒத்தரம் கொடுத்தா சரியா போயிடும் நெத்தியை கட்டுங்கிறாங்க. டேய் என்னடா பண்ணுற, நீ எனக்கு டாக்டரா, நானே ஒரு டாக்டரு, நீ எனக்கு வைத்தியம் பார்க்குறியாங்கிறாங்க. ஆமாம்மா நீ என்னதான் டாக்டராக இருந்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அடுத்த டாக்டர் தானே போய் ஊசி குத்தியாகணும், நீயாவா குத்திக்குவே. ஆமாம்மா ஏன் மதினி இது ஒரு லாஜிக் தானேன்னு வெட்டிக்கிளி காமெடி பண்ணுறாங்க. டேய் கொஞ்சம் அமைதியாக நில்லுடா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. சண்முகம் பரணிக்கு ஒத்தடம் கொடுக்குறாங்க. பரணி சண்முகத்தையும் உத்து பார்க்குறாங்க. சண்முகமும் பரணியை புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே பாரு உன்னோட கோவம் என்னங்கிறது எனக்கும் புரியுது, ஒரு கண்ணத்தில் அறிஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு நீ சொல்லியிருக்க, ஆனால் அப்படியே காட்டினாலும் உங்கள் அப்பா மறுபடியும் அடிக்கிறேனே நான் தான் என்ன செய்ய சொல்லு பார்க்கலாம். அமைதியாகவே போனாலும் ஓட உங்கள் அப்பா விரட்டுறான், என்ன தான் செய்யறது சொல்லு பார்க்கலாம். நானும் அமைதியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் சண்டை போட்டால் தான் அமைதியாகுங்கிற, அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். பரணி நான் யாருக்கிட்டையும் வம்புக்கு போகாமல் என் குடும்பம் என் தங்கச்சி என்னோட கடைன்னு சொல்லி நான் பாட்டுக்கு தனியாக தானே இருந்தேன், ஆனால் உங்கள் அப்பா தானே வழிய வந்து என்னை வம்புக்கு எழுத்திட்டு இருக்கிறான், நீ ஏன் சொல்லு பார்க்கலாம், எத்தனை நாளைக்கு நீ பொறுத்துக்குவேன். சரிடா பிரச்சனையை இழுத்துக்க வேண்டாம் தான் நான் சொல்கிறேன்னு பரணியும் சண்முகமும் சமாதானமாகறாங்க. சவுந்தரபாண்டி எசிக்கு தலையிலேருந்து கால் வரைக்கும் சீமனையை ஊற்றி பற்ற வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நான் யாரு எவ்வளோ பெரிய மனுஷன் இந்த ஊருக்குள்ள, உன் அண்ணக்கார என் காலடியில் விழுந்து எனக்கு சேவை செஞ்சவை ஊருக்குள்ள எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வேட்டியை உருவிக்கிட்டு அன்றாயிரோட ஓட விட்டுருக்கான். அவன் என்ன வேணாலும் செய்வான், நான் சும்மா இருப்பான்னு தானே பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ செய்கிறேன் பாரு, இப்போ நான் கொளுத்துறேன் பாரு, இப்போவே உரு தெரியாமல் கொளுத்து விடுறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் கொடுத்த ஒவ்வொரு அடிக்கும் எங்கள் அண்ணன் உங்களுக்கு பதிலடி கொடுக்கும், நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. ஒரு அடிக்கு 100 அடியை திருப்பி கொடுக்கும். எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு நீங்கள் 3 பேருமே அணுவா சித்திரவதை பண்ணி சாவுவீங்க. ஓஹோ அப்படியா, அவனை வர சொல்லு, இன்னைக்கு சாவு மணி அடிச்சு காட்டுறேன் பாரு, உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இதே சாவு தான், இதே பதிலடி நான் கொடுக்க போறேன் பாருங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதுக்கப்புறம் அண்ணக்காரனையும் போட்டு தள்ளினா நான் சவுந்தரபாண்டி இல்லை சனியா போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வாங்குறாங்க. ஐயா வேண்டாங்க ஐயான்னு கெஞ்சி பார்க்குறாரு சனி. ஐயா உங்க கோவமெல்லாம் சண்முகத்து மேலே வச்சுக்கோங்க, இது வேண்டாம் ஐயாங்கிறாங்க. டேய் சனியா இப்போ கொண்டு வரையே இல்லை உன்னையும் சேர்த்து கொளுத்துட்டு வாங்குறாங்க. ஏய் சவுந்தரம் இவன் என்ன அவ்வளோ பெரிய பணக்காரியா, பார்த்து கொள்றதுக்கு, இங்க பாரு செத்தானா அடுத்த நிமிஷமே தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். எஸ்கே என் தம்பி இந்த ஊருக்குள்ள எவ்வளோ பெரிய ஆளு, அவனுக்கு இருக்கிற மதிப்பு என்ன, மரியாதை என்ன, பணங்காசு என்ன, அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு என்ன, இந்த ஊருக்குள்ள அவன் இருக்க எவனால தலை நிமிர்ந்து நடந்துருவானா, அப்ப ஏற்பட்டவன்ல என் தம்பிவே உன் அண்ணக்கார
அன்றாயிரோட ஓடப்பட்டு இருக்கானே அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கு. அவன் தங்கச்சி தங்கச்சின்னு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழ வேண்டாமா? கதறி அழகணும். டே சவுந்தரம், இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்க? இவளை கொளுத்தி போடு கேப்பாரு இல்லைங்கிறாங்க பாண்டியம்மா. ஏ பெரியாத்தா, உனைவெல்லாம் கொள்றதுக்கு எங்க அண்ணன் தேவையில்லை, நான் ஒருத்தி போதும். ரொம்ப ஆடாத பெரியாத்தாங்கிறாங்க எஸ்கி. என்னது பைத்தியெல்லாம் உள்ள மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அப்படியே வெளியில கோவத்தை காட்டுற மாதிரி காட்டுறியாங்கிறாங்க சவுந்தரபாண்டி. பெரிய போற நெருப்புல எப்படி கருக போறேன்னு பாக்குறியாங்கிறாங்க. யாருக்கு பயம்? எனக்கா? நான் யார் தெரியும்? மன்மதோட தங்கச்சி. பயம்னா எங்க குடும்பத்துல ரத்தத்திலேயே யாருக்கும் கிடையாது. ஒருவேளை நான் செத்தா நீங்க எல்லாரும் எப்படி துடிதுடிச்சு சாவீங்கன்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீ நினைச்சுக்கிட்டே இரு, நான் செஞ்சு காட்டுறேன் பாரு. இல்லை சனியா போய் தீப்டி எடுத்தாங்கிறாங்க. ஐயா வேண்டாங்க ஐயா, கோவம் எல்லாம் சண்முகத்து மேல தானே, இந்த பொண்ணை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க சனியன். ஓஹோ, பாவம் பண்ணியும் பாக்குறியா? சரி விடு, நானே போய் எடுத்துட்டு வரேன்னு சவுந்தரபாண்டி திரும்புறாங்க. அந்த நேரம் பார்த்து எசக்கி பாண்டியம்மா மேல பாயிறாங்க. ஏய் என்னடி என்னையவா கொல்ல பாக்குறேங்கிறாங்க. உன்னைய கொல்லாம விட மாட்டேங்கிறாங்க எஸ்கே. திரும்பி பார்த்த சவுந்தரபாண்டி வந்ததும் பாஞ்சுக்கிட்டு வந்து எசக்கியை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அவங்க பெரிய டூன்ல போய் முட்டுனதும் மயக்கம் வந்து சரிஞ்சு விழுந்துடுறாங்க. அடிவிட்ட வேகத்துல சுதாரிச்சுக்க முடியாம எசக்கி அப்படியே விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே செத்து தொலைன்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தால சவுந்தரம் தீப்பெட்டி இந்த அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா தீப்பெட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சவுந்தரபாண்டி தீப்பெட்டியை வாங்கினதும் தீக்குச்சியை உரைச்சு பாக்குறாங்க. ஒவ்வொரு குச்சியா அணைஞ்சு போகுது. எசக்கி அந்த நிலைமையிலையும் அண்ணா அண்ணான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு செத்தையில அவனோட கதை முடிஞ்சது அப்படின்னு சவுந்தரபாண்டி ஒவ்வொரு குச்சியா உரைக்கிறாங்க. நவுத்து போய் கிடக்குது. பாண்டியம்மா ஆவலோட கொல்லுடா கொல்லு கொல்லு, உன்னையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன், நான் நினைச்சதும் நடக்கும் அப்படிங்கிற ஆவலோட பார்த்துட்டு இருக்காங்க. சனியன் மட்டும் ஏதோ மனசுலயே ஐயோ வேண்டாம் ஐயா, பாவம் அந்த பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காரு. சவுந்தரபாண்டி ஒரு புட்டி தீக்குச்சியும் முயற்சி பண்ணி கடைசியா ஒரு குச்சி எரியுது. எசக்கி இன்னைக்கோட நீ செத்த அப்படின்னு நெருப்பு குச்சி கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க சவுந்தரபாண்டி. எசக்கி முயற்சி பண்ணி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. சிவபாலா அத்தை அப்படின்னு கூப்பிடும்போது அப்படியே சவுந்தரபாண்டி மேல ஒரு பக்கெட் தண்ணி முழுக்க ஊத்துறாங்க. குச்சியும் அணைஞ்சிருது. யாரடா இதுன்னு அண்ணாந்து பாக்குறாங்க. அங்க சிவபாலன் பக்கெட்டோட நிக்கிறாரு. சிவபாலனுக்கு வந்திருக்கிற கோபமும் ஆத்திரமும் சவுந்தரபாண்டி அப்படியே பிடிச்சு கொல்லணும்னு முயற்சி பண்ணிட்டாங்க. என்ன எதுவுமே கேட்கறக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிங்களா? உங்களை கொல்றதுக்கு அத்தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது, இந்த நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாந்துக்கிட்டு போய் சவுந்தரபாண்டியோட கழுத்து குரவலை பிடிக்கிறாங்க. பாண்டியம்மா சனியன் ரெண்டு பேருமா சேர்ந்து சவுந்தரபாண்டி கிட்ட இருந்து சிவபாலனை பிரிச்சு அந்த பக்கமா இழுத்து தள்ளி போட்டுறாங்க. பாக்கியம் ஓடி வந்தது என்ன நடந்ததுன்னே புரியாம ஐயோ எசக்கி ஏன் இப்படி கிடக்குறா அப்படின்னு எசக்கிய மடியில தாங்கி தூக்கி என்னடியாச்சு என்னாச்சு சொல்லுடி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. பாக்கியம் என்னடி உன் மேல சீமன வாடை அடிக்குதே என்னாச்சு சொல்லுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன் புருஷன் தான் அத்தைங்கிறாங்க எஸ்கி. பாக்கியம் கண்ணுல அப்படியே நெருப்பு கக்குற மாதிரி பாக்குறாங்க. அப்படி எழுந்திருச்சு நிக்கிறாங்க. எங்க அண்ணன் மாமாவோட வேட்டியை பிடுங்கி ரோட்டுல ஓட விட்டு அசிங்கப்படுத்திட்டு தான் அந்த கோவத்துல என் மேல சீமன தண்ணி ஊத்தி எரிக்க பாக்குறாங்க அத்தைங்கிறாங்க எஸ்கி. சிவபாலன் மட்டும் இந்த நேரத்துல வரலினா என்னைய கொன்னு கறிக்கட்டி ஆக்கியிருப்பாங்க அத்தேன்னு எஸ்கி அழுகுறாங்க. இதை கேட்டதும் சிவபாலன் மறுபடியும் கோபத்துல கொந்தளிச்சு எழுந்திருச்சு நிக்கிறாங்க. அம்மா இந்த ஆளை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, இவனை நான் இன்னைக்கு விட மாட்டேன், கொல்லாம விட மாட்டேன்னு பாஞ்சுக்கிட்டு போறாங்க சிவபாலன். டேய் சிவபாலா பெத்த அப்படியே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பாண்டியம்மா சிவபாலன் அடிக்க வராங்க. ஓ நீ என் மேலேயே கை வைக்க வந்துட்டியா, உனைய கொண்டாதான் எங்க குடும்பத்துல பிடிச்ச பீட நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கழுத்து குரவலையை பிடிச்சு தூண்ல மட்டும் வைக்கிறாங்க. பாண்டியம்மா மோதனதும் டே என்னையவே கொல்ல வந்துட்டியா, உனைய நாசமா விட மாட்டேன்னு பாண்டியம்மாவும் சிவபாலனை எதிர்த்து தள்ளி விடுறாங்க. பாக்கியம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு சிவபாலா உள்ள சீமன தண்ணி இருக்கு, முதல்ல அதை எடுத்துட்டு வாடா அப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க. பாண்டியம்மாவையும் அப்பாவையும் கொளுத்திருக்கு. இதுதான் சரியான பதிலடின்னு நினைச்சுக்கிட்டு சிவபாலன் போய் சீமனை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. என் மருமகளையே கொளுத்து பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருமா, முதல்ல இவங்களை கொளுத்து அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க சிவபாலன். இவங்களை கொளுத்து போறதில்ல, என்ன நானே கொளுத்திக்க போறேங்கிறாங்க. அம்மா நீ என்ன பேசுறேன்னு கேக்குறாங்க சிவபாலன். டேய் முதல்ல நீ பேப்பரும் பேனாவையும் எடுத்துட்டு வாங்குறாங்க. அதே மாதிரி சிவபாலன் போய் பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வராங்க. சிவபாலா அந்த பேப்பர்ல என் புருஷனோட அக்கா காரியம் சேர்ந்து என்னை கொடுமைப்படுத்தினாங்க, அதனால நான் பத்த வச்சுக்கிட்டேன்னு முதல் வரி எழுதுங்கிறாங்க. சவுந்தரபாண்டியும் அப்பவும் கேட்கன்னு சிரிக்கிறாரு. ஓ இவ்வளவுதானா உன்னோட பவுசுங்கிறாரு. அடுத்த வரியை கேட்டதும் ஆடி போய் நிக்கிறாங்க சவுந்தரபாண்டி. சிவபாலா அடுத்த வரி எழுதுங்கிறாங்க. பாக்கியம் புருஷனோட கொடுமை தாங்க முடியாம தான் என் மேலையும் புருஷன் மேலையும் புருஷனோட அக்கா மேலையும் சீமன தண்ணியை ஊத்தி பத்த வச்சுக்கிட்டோன்னு சொல்லி எழுதலங்கிறாங்க. இதை கேட்டதும் பாண்டியம்மா கண்ணாமலை விதுங்கி நிக்கிறாங்க. என்னடி இது, நான் ஏண்டி உங்க குடும்பத்துல வந்து சிக்கி சாகணும்? பாக்கியம் அவங்க மேலையும் சீமனையை ஊத்திக்கிட்டாங்க. சவுந்தரபாண்டி மேலையும் ஊத்திட்டு பாண்டியம்மா மேலையும் ஊத்துறாங்க. பாண்டியம்மா உயிருக்கு அஞ்சு பயந்து நடுங்கி நிக்கிறாங்க. வேண்டாங்கிறாங்க. என்ன நான் மட்டும் கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவேன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டுல சாவு விழுந்தா அது தனிப்பணமா போகாது, துணையோட தான் போகலாம். அந்த தீப்பெட்டியை கொண்டாந்து பாக்கியம் போய் தீப்பெட்டியை வாங்கிட்டு வந்து ஒரு குச்சியை பத்துறாங்க. பத்துனதும் தீ நெருப்பு பத்துது. பாக்கியம் வேண்டாம் கோவத்துல எதுவும் செஞ்சுடாதேன்னு சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் அலறாங்க. சனியன் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ இந்த கொடூரமான கொலைக்கு நான் ஆளாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சனியன் அங்க இருந்து பறந்து அடிச்சுக்கிட்டு தலைதறிக்க ஓடிட்டாரு. ஏ பாக்கியம் என்ன எதுக்கு இப்ப கொளுத்து பாக்குறேன்னு பாண்டியம்மா கேக்குறாங்க. முதல்ல இந்த பொம்பளை கொளுத்தத்தை இவதான் இப்படி சீமன தண்ணி கொடுத்து ஐடியா கொடுத்து வை, இவளை முதல்ல கொளுத்து அப்படிங்கிறாங்க எஸ்கி. அம்மா ரெண்டு பேர்த்து மேலையும் கொளுத்தி போடு, நம்ம குடும்பத்தை பிடிச்ச பீட நீங்கட்டும், நம்மளாவது நிம்மதியா இருக்கலாங்கிறாங்க சிவபாலன். என்ன கொளுத்திட்டுமான்னு கேக்குறாங்க பாக்கியம். சவுந்தரபாண்டியும் பாண்டியம்மாவும் உயிருக்கு பயந்து அஞ்சு நடுங்கி நிக்கிறாங்க.
அவங்களோட பயத்தை பார்த்ததும் உங்களோட ஆட்டம் இவ்வளவுதானா? கொளுத்தி போட ரொம்ப நேரம் ஆகாது. என்ன 2 அடி தூரத்துல தான் இருந்திருப்பீங்களா? கொளுத்தி வீசி போட்டிருந்தனா காத்துல கருகி போயிருப்பீங்க. உங்களை மன்னிச்சு விடுறேங்கிறாங்க பாக்கியம். மருமகளுக்காக நான் அவ கூட இருக்கணும். அதனாலதான் உங்களை பொழைச்சு போங்கன்னு விடுறேன். ஆனா ஒண்ணு, மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு, இப்போ ஒரு குச்சி மட்டும்தான் அணைச்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி 1000 குச்சி என்கிட்ட இருக்கு. சீமன தனியும் கேனு கேனத்தான் வாங்கி வச்சிருக்கேன். ஜாக்கிரதைன்னு சொல்லிட்டு போறாங்க. கிணத்து மேட்ல எஸ்கே உட்கார வச்சு சிவபாலனும் பாக்கியமும் அப்படியே பக்கெட் பக்கெட்டா தண்ணியை மோந்து ஊத்துறாங்க. அழுதுகிட்டே, இனிமே இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரத்தே, நாம ஏன் இங்க இருக்கணுங்கிறாங்க. இந்த ஆளுக்கு நம்மளை விட்டா வேற கதி கிடையாது. செத்தா கூட இங்க ஏன்னு கேட்க ஆளு நிலைமையிலையும் இந்த ஆள் இந்த ஆட்ட ஆடுறாருல, இவரை விட்டுட்டு நம்ம சண்முகத்தான் வீட்டுக்கே போயிடலான்னு சிவபாலன் சொல்றாரு. எசக்கியும் அண்ணன் இருக்கு, அண்ணன் வீட்டுக்கே போலாங்கிறாங்க. இவங்க சொல்றது எல்லாம் கேட்ட பாக்கியம் ஏன் அப்படி பயந்து ஓடணும்? இதுதாண்டி நம்ம வீடு. அவங்கள பார்த்து பயந்து ஓடாம இந்த கொலகார குடும்பத்தை ஓட ஓட விரட்டி அடிக்கணும். அதுதாண்டி சாமர்த்தியானு பாக்கியம் துணிஞ்சு நிக்கிறாங்க. தைரியசாலியா இருந்த எசக்கியே கண்ணீர் விட்டு கலங்கி கொண்டிருக்காங்க. சண்முகம் எப்படி அசிங்கப்படுத்தி ரோட்ல ஓட விட்டானோ அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையும் தெருக்க ஓட விட்டாதான் நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும்னு பாக்கியம் முடிவெடுத்திருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.